சார்பாக முன்னாடி வைக்கிறது. இன்னும் 2 வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல. எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஐயா. துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க ஐயா? குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு? பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் நீங்க அதை செய்யல அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமைங்க ஐயா, 20ஆம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம். தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும். அந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையிலிருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க. நீதி கிடைத்தாக வேண்டும். இன்னொரு கிராமத்துல, இன்னொரு ஊர்ல, இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வருவோம். ஆனால் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ, 2 வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரர்களை பிடிக்கல, உள்ள வைக்கல அப்படின்னா 20ஆம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போங்க ஐயா. அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும். காரணம், இங்கே நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா. யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா. ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்புங்க ஐயா. 2வது இல்ல, இன்னைக்கு வந்திருக்காங்க, மைக் எடுக்கிறாங்க, மேடை போட்டு பேசுறாங்க, திமுக திட்டிட்டு போறாங்க. அப்படி இல்லைங்க. எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க, பார்த்தாவே தெரியுதுங்க.